வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. ஸோ இந்த வருஷத்தினுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்த ஒரு முக்கியமான திரைப்படம். ட்ரெய்லர் எப்போ வரும்னு 5 மணிலேருந்து எல்லாருமே விவசாயி பார்த்துட்டே இருந்தாங்க. வழக்கம் போல் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் நான் லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படின்ற மாதிரி வேட்டையன் படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லர் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை பற்றி நம்ம சொல்லிடலாம். அதாவது இந்த ட்ரெய்லரில் இதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோஸ் வந்தது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து வேட்டையன் டைட்டில் டீசர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது முழுக்க அர்ஜுன் சார் வந்து என்ன மாதிரி கெட்டப்பில் இருக்க போகிறாரு, டைட்டில் அவர் ஒரு போலீஸ் அப்படின்றத அது மூலமாக இது பண்ணாங்க. அதுக்கு பிறகு இந்த ஆடியோ லான்ச்சை ஒட்டி வந்து வேட்டையன் ப்ரிவியூ அப்படின்ற மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாச்சு. குறிப்பாக அமிதாப் பச்சன் எல்லாருடைய கேரக்டருமே அதில் இன்ட்ரோ பண்ணிட்டு இருப்பாங்க. அமிதாப் பச்சனுக்கு பிரகாஷ் ராஜ் டப் பண்ணியிருப்பாரு. அப்புறமா அதையுமே மாற்றினாங்க, திரும்பவும் ஏஐ மூலமாக அமிதாப் பச்சனுடைய குரலையே கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து என்கவுண்டர், அதாவது என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக அவர் இருப்பார். யார்? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ இவர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார். அதை பற்றின ஒரு கதையாக இருக்கும். என்கவுண்டர் சரியா தப்பா அப்படின்ற நிறைய விவாதங்கள் அந்த ட்ரெயிலர் வந்த பிறகு கூட வந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த படம் யாருடைய படமாக இருக்க போகுது? ஏன்னா டிஜே ஞானவேலுடைய நம்ம ஜெய்பீம் பார்த்துருக்கோம். அது ஒரு கண்டென்ட் ஓரியன்டான படம், மிகப்பெரிய தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தின படம். அந்த மாதிரி படமாக இருக்க போதா, இல்லை அப்படியே சூப்பர் ஸ்டார் படமாக இருக்க போதா, ப்ராப்பர் கமர்ஷியல் அவுட் அப்படி இருக்க போதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் வந்தது, கேள்விக்குறியும் எல்லாருக்குமே இருந்தது. பஸ் டிஜே ஞானவேல் அதுக்கு நிறைய பேட்டிகளை சொல்லியிருந்தாரு. 2 பேருமே ஒருத்தர் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, அவர் படமாகவும் இருக்கும் என் படமாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கு பிறகுதான் இப்போ இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர்லாம் கிடையாது இந்த படத்துக்கு, ப்ரிவியூன்ற பேர் மாத்திட்டாங்க. ப்ரிவியூக்கும் டீசருக்கும் என்ன வித்தியாசம் என்று எங்கிட்ட கேட்காதீர்கள், எனக்கும் தெரியாது. நேம் மட்டும் தான் மாத்திருப்பாங்க தெரியல. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிவியூவில் இருந்த ஒரு விஷயத்தை அதில் பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, அமிதாப் பச்சன் அவர்களுக்கு பிரகாஷ் ராஜோட வாய்ஸ் போன ப்ரிவியூவில் இருந்தது பயங்கரமாக விமர்சிக்கப்பட்டுச்சு. எதனால இப்படி இவங்களோட வாய்ஸ் யூஸ் பண்றீங்க, எங்களுக்கு பிரகாஷ் ராஜ் அதுக்கு நீங்க பிரகாஷ் ராஜ் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனம் இருந்துச்சு. அண்ட் அந்த விஷயத்தை இப்போ இதில் மாத்திருக்காங்க. அமிதாப் பச்சனோட வாய்ஸே தான் இருக்குது. அண்ட் அது பார்க்குறதுக்கு உண்மையாவே அப்பா நல்லதுடா இதுதான் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு விஷயமா இருந்தது. பட் இன்னொரு பக்கம் ரஜினி சாரோட வாய்ஸ் கேட்கும் போது ரொம்பவும் ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபீலே இல்லாத மாதிரி எனக்கு பர்சனலாக அது தோணுச்சு. மேபி டப்பிங்கில் என்ன கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்துருக்கலாமோ, இல்லை அவர் தான் டப் பண்ணாரா, இல்லை வேற யாராவது டப்பிங் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கூட தெரியல. மேபி லைக் மணிகண்டனும் ஜெய்பீம் படத்தில் ஞானவேலோட சேர்ந்து நடிச்சிருந்தாரு. ஒரு ஓகே இருக்கலாமோ மணிகண்டன். இன்னொரு ஆங்கிள் இருந்து நான் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா ரஜினி சார் இந்த படத்தில் ஒரு வயசான லுக்கில் நடிச்சிருக்காரு. ஸோ அதனால வாய்ஸே கொஞ்சம் மாற்றிருக்காங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு. ஸோ இதில் இது வரைக்கும் நம்ம ஒரு என்கவுண்டர் படமாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தா தெரியுது, அதாவது பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ வர அது நடந்துட்டு இருக்கு. இப்போ கொல்கத்தாவில் ஒரு டாக்டருக்கு நடந்ததை நம்ம பார்த்தோம். இந்த மாதிரியான தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான நிறைய பாலியல் சீண்டல்கள், அத்துமீறல்கள் நம்ம ஊரில் நடந்துட்டு இருக்கு. அதை எதிர்த்து தட்டி கேட்குற, அதை ஒரு பேசுபொருளாக்குற ஒரு படமா இருக்குமோ அப்படின்ற ஒரு அறிகுறியை தான் இந்த ஒரு ட்ரெய்லர் வந்து நமக்கு. எனக்கு ஆக்சுவலாக என்னதான் அந்த ஒரு விஷயம் அதில் ஒரு பார்ட் ஆஃப் த மூவியாக தான் இருக்குமோ அப்படின்றதையும் தோணுது. அண்ட் இதில் மிக முக்கியமாக நம்ம பேச போகிற விஷயம் வந்து என்கவுண்டர் பற்றி தான் இருக்குது அப்படின்றது எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா 2 முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, அமிதாப் பச்சன் அண்ட் ரஜினிகாந்த். 2 பேர் இருக்காங்க. 2 பேரோட கோல் வந்து அந்த கிரிமினலை பிடிக்கணும். அதுதான் 2 பேரோட கோலாகவுமே இருக்குது. 2 பேருமே கிரிமினலுக்கு தண்டனை பெற்று தரணும் அப்படின்றது தான் 2 பேரோட கோலாக இருக்குது. ஆனால் 2 பேரும் சொல்லும் பாதை தான் வேற மாதிரி இருக்கு. ரஜினி வந்து இந்தியன் 2ல கமல் சொல்ற மாதிரி காந்தி பாதை, இங்கிட்டு சுபாஷ் சந்திரபோஸ் பாதை, லிட்டரல் அந்த மாதிரியும் கூட வச்சுக்கலாமே. ஒருத்தர் வந்து என்னன்னா ஜஸ்டிஸ் வழியோடி போகணும், லா வழியா சட்டத்தின் வழியா போவோம், சட்டத்தின் வழியா நம்ம நீதி பெற்றுலாம் அப்படின்ற மாதிரி அமிதாப் பச்சனும் இல்ல எதுக்கு எடுத்தாலும் என்கவுண்டர் தான், யாரா இருந்தாலும் சரி, ஒரு வாரம் 3 நாள் டப்புன்னு போட்டு நான் வந்துட்டே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரஜினி போயிட்டு இருக்காரு. இல்லை எது சரி எது தப்பு அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சு படத்தோட எண்டில் நம்ம பார்ப்போமோ அப்படின்றது தோணுது. கன்சிடரிங் ஜெய்பீம் படத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அட் எண்ட் ஆஃப் த மூவி வந்து அமிதாப் பச்சனோட வழி, அதாவது நம்ம ஜெய்பீம்ல வந்து அவர் மூச்சுக்கு 3 தடவை சொல்லுவார், சட்டத்தை நம்புங்க, சட்டத்தை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞானவேல் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்த ஒரு அதுதான் ஜெய்பீம் படத்தில். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இதுலையுமே அவர் வந்து அந்த சட்டத்தை வந்து எம்பசைஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கன்சிடர் ஏன்னா ஜெய்பீம்ல ஒரு போலீஸ் புரூட்டாலிட்டி பத்தி ரொம்ப ரியல் லைஃப்ல என்ன நடக்குது யதார்த்தத்துக்கு கொஞ்சம் மிக இல்லாம பதிவு பண்ண ஒரு டைரக்டர் தான் ஞானவேல். அந்த போலீஸ் புரூட்டாலிட்டி அங்க பேசிட்டு இந்த இதுல கொஞ்சம் முரணா பண்ணுன்னா அது மைட் நாட் லுக் குட் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஞானவேலுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து ஒரு 2 பாதையில போற 2 பேர் இருக்காங்க. இதுல எது சரி எது தப்பு அப்படின்றது தான் அந்த படத்துல காட்ட விரும்புறாங்க. குறிப்பா இந்த இடத்துல நம்ம டிஜே ஞானவேல் அவருடைய பேட்டியை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து ரஜினி சார் ஸ்டைலையும் இருக்கும், என்னுடைய ஸ்டைலையும் இருக்கு. ஸோ அந்த ஒரு குறியீடை வச்சு இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் சட்டம் அமிதாப் பச்சன், அதுதான் இவருடைய. இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் மாஸ், வந்தோமா இன்க்ரூவ் பண்ணோமா கமர்ஷியலா பீக்ல போனோமா அப்படின்ற மாதிரி
இதுதான் அவரும் ஹிடன் குறியீடா சொல்லியிருப்பாரு போல இருக்கலாம். மேபி இது யோசிச்சு பார்த்தா அது கனெக்ட் ஆகுது இப்போ நாம. ஸோ இந்த ட்ரெய்லரும் நாம பார்க்கும்போது வந்து முதல் ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் மாசா இருந்தது. இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்டா ரொம்ப ஸ்மூத்தா, அதாவது ஃபேன்ஸுக்கு வந்து பீக் எலமெண்ட் மாஸ் எலமெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம் தான். உங்களுக்கான எலமெண்ட்ஸ் அங்கங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி நீட்டா முடிச்சுட்டு போயிருக்காங்க. மற்ற வேற யாருக்குமே டயலாக்கும் பெருசா இந்த மாதிரி தெரியல. அண்ட் இதுல குறிப்பா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு டயலாக் என்னன்னா, அநீதியை வந்து இன்னொரு அநீதியை வச்சு தான் அழிக்கணும் அப்படின்னு கிடையாது, அநீதியை வந்து நீதியை வச்சு எதிர்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு டயலாக் வந்து இந்த ட்ரெய்லர்ல எம்பசைஸ் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த படத்தோட கருவா இருக்கும் அப்படின்றதுல வந்து நான் ரொம்பவே நம்புறேன். ஏன்னா யூஸ்வலாக டெஃபினட்டா அநீதி அப்படின்றது அவங்க வந்து என்கவுண்டரை பத்தி பேசுறாங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா நம்ம படத்தை பத்தி பேசும்போது நிறைய ஓகே இது போலி என்கவுண்டர் பத்தியான ஒரு படம் அப்படின்ற பேச்சு வந்து படம் அனௌன்ஸ்மெண்ட் ஆறதுக்கு முன்னாடியே இருந்து பேசப்பட்ட ஒரு பேச்சு. ஸோ அதனால மேபி லைக் அதோட இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை இருக்கலாமோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் இதில் வந்து பெருசா இந்த யூஸ்வலாகவே இப்போ தமிழ் சினிமா அப்படின்னாலே ஆக்ஷன் படம், ஆக்ஷன் வரதா வாங்க நேரம் கொல்கத்தாக்கு போவோம், வாங்க நேரம் மும்பைக்கு போவோம், வாங்க கோவாக்கு போவோம் அப்படின்னு போகாம எனக்கு தெரிஞ்ச படம் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாட்டிலே நடக்கிற மாதிரி தான். அதாவது விக்டிம், அதாவது மெயினான கதை வந்து கன்னியாகுமரியில் நடக்கிற மாதிரி தான் காட்சிப்படுத்திருக்காங்க. நாகர்கோயிலில் நடக்கிற மாதிரி தான். ஏன்னா அந்த ஊருக்கு வந்த பிறகுதான் இவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா 4-5 என்கவுண்டர் பண்ணா போகுது, 4-5 குழந்தை வந்து அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஊர்ல நடக்கக்கூடிய மரக்கடை பிசினஸ் இந்த மாதிரி அந்த ஏரியாவை கொஞ்சம் இடங்களை காமிச்சிருக்காங்க. இன்னொரு குறிப்பா ஒரு விக்டிம் அப்படின்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அது தண்ணிக்குள்ள விழுந்திருக்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி வந்து ப்ரூட்டலா அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு பேக் ஷாட்ல காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு ஷாட்டை பார்க்கும்போது அது யாரா இருக்கும் அப்படின்னு சும்மா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது தான் துஷாரா விஜயன் தான் அந்த ஒரு விக்டிமா இருக்குமோ, அவங்க படத்துல இறந்துருவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. காரணம் அந்த பெண்ணுடைய கழுத்துல, இறந்து போன ஒரு பெண்ணோட கழுத்துல காமிச்சிருப்பாங்க, ஒரு செயின் இருக்கும். அதுக்கடுத்து துஷாரா விஜயனை இன்ட்ரோ பண்ணும்போது வரும்போது அவங்க கழுத்துலயும் அதே ஒரு செயின் இருக்கும். மேபி துஷாரா விஜயன் தான் அவங்களா அப்படின்னு பார்க்கும்போது சின்னதா இருக்குமோ. படத்துல கலையரசன் வேற இல்ல, சோ யாருக்கு பதிலா அந்த ரோல் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் எனக்கு இல்ல துஷாரா விஜயனா இருக்கட்டும், நெக்ஸ்ட் ரித்திகா சிங்கா இருக்கட்டும், ஃபகத் ஃபாசிலா இருக்கட்டும், அபிராமி அவர்களோட கேரக்டர் இல்ல ஃபுல்லா தெரியல எனக்கு இந்த மாதிரி. ஒரு எனக்கு ஃபகத் ஃபாசில் வந்து இதுல வந்து ஒரு ட்ரோன் ஆபரேட்டரா வேற வர மாதிரி தெரியுது. எனக்கு வந்து ஒரு லோக்கல் ரவுடியா இருப்பாரோ, நாகர்கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கலான ஒரு கையா இருப்பாரோ. இல்ல எனக்கு அந்த இதுல இல்ல. அவர் வந்து ஒரு அண்டர் கவரா இருக்காரு. அதுல என்னன்னா ஒரு விஆர் ஹெட்செட், விஆர் இது வேற போட்டிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரோன் ஆபரேட்டர். அவர் வந்து ரொம்ப ஒரு கிளவரான கை. ஏன்னா அவர் ஒரு டைலாக் பேசுறாரு, அறிவு புத்தியை யூஸ் பண்ணா போதும் அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து ஒரு கிளவரான ஒரு டெக்கி கீக்கா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் அவருமே என்னன்னா இந்த சைட் ஆஃப் இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் அவர் ஹெல்ப் பண்ண போறாரு. அண்ட் துஷாரா விஜயனுமே அவங்களும் ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச் அவங்க எடுக்கிறாங்க. அண்ட் ரித்திகா சிங் அவங்க அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு வேற மாதிரியான ஒரு அப்ரோச் எடுக்கிறாங்க. ஸோ இதுல பல தரப்பான ஒரு அப்ரோச் நடக்குது. ராணா தகுபாத்தி எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பிசினஸ் மேனா காட்டுறாங்க. ஆமா, யூஸ்வலா இந்த கார்பரேட் வில்லன், அதாவது இந்த மாதிரி தாடியை நீங்க நீட்டா ட்ரிம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இங்க கோலிவுட் சினிமால டெஃபினட்டா ரொம்ப பார்த்தா தெரியும் அவர் ஏதோ ஒரு கார்பரேட் வில்லன் அப்படின்னு பார்க்க முடியும். அண்ட் அதுலயுமே அதே தான் இதுலயும் நடந்திருக்குன்னு தெரியுது. எனக்கு தெரியும், நான் சொல்றேன்ல, ரஜினி அவர்கள் ஒரு அப்ரோச் இருக்கு, அமிதாப் பச்சன் ஒரு அப்ரோச் இருக்கு. இந்த டீம்ல உள்ள ஒருத்தராக தான் எனக்கு தெரிஞ்சு ஃபகத் ஃபாசிலா இருக்கட்டும், இல்ல ரித்திகா சிங்கா இருக்கட்டும், ஆர் ஈவன் துஷாரா விஜயனுமே இருக்கட்டும். துஷாரா விஜயன் அவங்களோட அட்டையரை பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராப்பர் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு எழுத்தாளர், அந்த மாதிரியான ஒரு அட்டையர் தான் எனக்கு தெரியுது. மேபிலிக்கு அந்த மாதிரியான ஜேர்னலிஸ்ட் நம்ம ஊர்ல இப்போதைக்கு இருக்காங்களான்னு தெரியல. பட் ஸ்டில் தமிழ் சினிமாவில் வர ஜேர்னலிஸ்ட் மாதிரியான ஒரு லுக்ல தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த இதுல பார்த்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இதுல எல்லாருமே என்ன சொல்றதுன்னா ஒரே விஷயம், பட் ஆனால் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து எப்படி காட்டுவாங்க அப்படின்றது தான் எனக்கு இதுல தெரியுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். மற்றபடி ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது டிஓபி நல்லா இருந்தது. ஸோ டிஓபி இன்னும் படத்தில் பார்க்கும்போது விஷுவல்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அனிருத்துடைய பிஜிஎம் ரொம்பவும் செட்டில்டா பயன்படுத்தியிருக்காங்க. எஸ் அப்பா, எனக்கு இந்த இது ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ற ஒரு விஷயம். ஏன்னா அனிருத்தோட பிஜிஎம் வந்து எப்பவுமே இருக்கும், ஆனால் சவுண்ட் கிளியர் மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்பவும் செட்டில்டா ப்ராப்பரா பயன்படுத்தியிருக்கிறார். ஏன்னா நம்ம ஜெய்வீம்ல ஷான் ரோல்டனோட மியூசிக் வந்து பயங்கரமான ஒரு ரோல் பிளே பண்ணிச்சு. அதில் வர பாடல்கள் மட்டும் நான் சொல்ல, பேக்ரவுண்ட் மியூசிக்குமே நிறைய இடத்துல அந்த எமோஷன்ஸ் எலிவேட் பண்ற மாதிரியான இருந்துச்சு. அண்ட் இந்த ட்ரெய்லர்ல சர்ப்ரைசிங்லி எனக்கு தெரிஞ்ச அனிருத் வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு சட்டிலான இது எடுத்துக்கிறாரு, ஒரு பேக் சீட் எடுத்துக்கிறாரு. ஏன்னா நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல நான் வந்து பேக் சீட் எடுத்துக்கிறேன், நீங்க பாத்துக்கங்க, நான் இங்க பின்னாடி இருந்துக்கிறேன் அப்படின்னு முக்கியமான சீன் மட்டும் நான் என்ன சவுண்டை கொடுத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ரஜினியோடைய இன்ட்ரோ வந்து அந்த இன்ட்ரோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர்ல வந்து இந்த நிறைய மல்டிபிள் கேட்ஸ் வந்து அப்படியே ஓப்பன் ஆகிற மாதிரி அவர் நடந்து வரும்போது ஷார்ட் ஓப்பனிங் வருது. மேபி இதுதான் படத்தினுடைய இன்ட்ரோவா இருக்கும் அப்படின்னு கூட தோணுது. ஸோ ஓவரால் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஹோப் ஓகே, பெரிய எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் கொடுக்கல, நீங்க வாங்க வந்து படத்தை பார்த்துட்டு
அதுக்கு பிறகு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த வேட்டையின் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த படம் என்ன ஜானரில் இருக்க போகுது, என்கவுண்டரா இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள் பேசியிருப்பாங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களோ அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ரஞ்சித் கண்ணன் மற்றும் லியோ. எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin.